வணக்கம். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. டிவிக்கே 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் விஜய் அண்ணாவை சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டு என்ன தொகுதி என்ன வேட்பாளர்னு கூட பார்க்காம ஒரு எம்எல்ஏ எல்லாம் இந்திய பெரிய கத்தியை வச்சுன்னு இத்தனோண்டு கேட்க வெட்டுறாரு. என்னமா இருக்குது. இன்னொரு எம்எல்ஏ நல்லா ஜாலியாக என்ஜாயபுளாக அப்படின்னு தலையில் பாட்டில் வச்சுன்னு டான்ஸ் ஆடுறாப்புல. அப்புறம் பெண்கள் பாதுகாப்பு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர், அவர் பேர் வந்து மரிய வில்சனா என்னவோ, அவர் கூட இருக்கிற ஒரு ஆள் வட்டச் செயலாளர் பாம்பு தினேஷ் 10 வயசு குழந்தைகிட்ட அத்துமீறி போக்சோ வழக்கில் போயிருக்காரு. இப்படி இந்த மாதிரி ஆளெல்லாம் வச்சு பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, போதை ஒழிப்புன்னு தீவிரமாக டிவிக்கு வேலை செய்கிற நேரத்தில் இன்னமும் விஜய் அண்ணா சிஎம் ஆகலை. ஏன் ஆகலைன்னா ஏன் ஆகலைன்னா மெஜாரிட்டி காட்டல. கவர்னரும் கூப்பிட்டு இந்த பண்ணி சிஎம் ஆகணும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல. இவரும் ஏன்னு கூட கேட்கல. ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இவர் தான் சிஎம், இவர் தான் நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போறாரு, இவர் தான் நமக்காக போராட போறாரு, இவர் தான் நமக்காக எழுத்து குரல் கொடுக்க போறாருன்னு பார்த்தா அவர் சிஎம் ஆகல. கவர்னர் கூப்பிடல, அவர் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கு முன்னாடி தான் என்னென்னமோ போனாங்க, நம்ம முடக்கிட்டாங்க, கடக்கிட்டாங்க, என் மேலே பழி தூக்கி போட்டாங்க, எவ்வளோ வழியை கடந்து வந்தேன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லி என்னென்னமோ இது பண்ணி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு. இப்போ 108 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. இன்னமும் சிஎம் ஆக உள்ள அவரை இவர் கேட்கலாம், கவர்னர் ஐயா இப்படி போடல ஒரு வீடியோ, கவர்னர் சார் நான் எதுவு பேசியிருக்கலாம்ல, 108 எம்எல்ஏ வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தா நீங்கள் தான் சிஎம். இப்போ கூட பேசலைன்னா 108 எம்எல்ஏ 1-2 இல்லை, பெரும்பான்மை நீங்கள் தான் அதிக எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க. இப்போ கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேறீங்க. என்னதான் நீங்கள் தான் பேசலை, கட்சிக்காரங்க பேசலாம்ல. ஐயா அருண்ராஜ் எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏல அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்னென்ன மாதிரி பிஜேபி பின்னாடி இருக்கு, நீங்கள் எதாவது கருத்து தெரிவிக்கலாமே, கவர்னர் உங்களை கூப்பிடலையே, எதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதில், காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் பிஜேபியை கண்டிச்சிருக்கிறாங்க, அவங்க தான் ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒன்றும் பெருசாக சொல்லலையே. இல்லை சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம், உரிய நேரத்தில் சொல்லுவோம். உரிய நேரத்தில் சொல்லுவாராம். உரிய நேரம்னா நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் பார்த்து, இல்லைன்னா ஒரு 2-3 வருஷம் இல்லை அடுத்த எலெக்ஷன் வந்த பிறகு அந்த நேரத்தில் அந்த உரிய நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். இவரை எம்எல்ஏ ஆக்கி வச்சுக்கிறீங்க. ஒரு எம்எல்ஏ சொல்கிறத பார்த்தீங்களா, உரிய நேரம் வரணும். எதுக்கு 108 சீட்டு ஜெயிச்சோம், இன்னும் சிஎம் ஆகலை, கவர்னர் கூட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கல, நீங்கள் இதில் காட்டுங்க, பெரும்பான்மை காட்டுங்க, நாளைக்கு போய் ஃப்ளோர் டெஸ்ட்டில் நிரூபிச்சுட்டு வாங்கன்னு சொல்லலை. அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கலையே. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கு, இல்லை இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி நிறைய பேர் வதந்தி கிளப்புறாங்களே. நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணுமேனு சிஎம்ஐ கேட்குறாங்க. சிஎம் கூட இல்லையா அவர், விஜய் அண்ணாவை கேட்குறாங்க. விஜய் அண்ணா வாயை திறக்கலை. இப்போ ஒரு எம்எல்ஏ கேட்குறாங்க, இவர் வந்து உரிய நேரம். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, மறுபடியும் கேட்குறாங்க, ஏங்க என்னங்க உரிய நேரம், அதை எம்எல்ஏ ஆகிட்டீங்க, இப்போயே அது பேசுங்கன்னா அதுக்கு ஒன்று சொன்னார். கண்டிக்க வேண்டிய தாவேக்கா எதுவும் குரல் கொடுக்காம இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உரிய நேரத்தில் அதை பற்றி நாங்கள் சொல்லுவோம். ஒரு இல்லை இதை விட இது இல்லாமல் வேற நேற்று இல்லை ஒரு நாளில் இப்போ பொறுத்திருந்து பாருங்க. கண்டிப்பாக நாங்கள் தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க, தேர்தலில் எப்படி இதே குற்றச்சாட்டு தானே நீங்கள் சொன்னீங்க, தேர்தலில் ஒரே நேரத்தில் சொல்லுவாங்க. அப்புறம் தேர்தலில் நீங்கள் இதே குற்றச்சாட்டு தானே வச்சிங்க. தேர்தலில் வச்சாங்க, அப்போ நீங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரம் இல்லை, உங்ககிட்ட ஒரு எம்எல்ஏ கூட இல்லை, நீங்கள் வந்து அப்போ நாங்கள் எப்படி பேச முடியும், நாங்களே இப்போ தான் புதுசாக வர கட்சின்னு சொல்லலாம். இப்போ எம்எல்ஏ 108 பேர் இருக்கிறாங்க, சிஎம் ஆக போகிறீங்க, இப்போயும் ஒரே நேரம் தேர்தல் டைமில் நீங்கள் அதை தான் சொன்னீங்க, இப்போயும் அதே சொல்கிறீங்க. ஏங்க இப்போ எம்எல்ஏங்க, நீங்கள் எம்எல்ஏ சார், என்ன சார் இதெல்லாம் இதுக்காக உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அவர் விஜய் அண்ணா தான் வர முடியல, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. இப்போ வருங்கால சிஎம் அவர் எம்எல்ஏ இருக்கார், 2 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார். பாவம், ஜெயிச்ச பிறகு மக்களுக்கு நன்றி கூட சொல்ல முடியாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு தலைவர் எவ்வளோ பிஸியாக இருப்பாருன்னு. இப்போ அவருக்கு பதிலாக தானே இவர் பேச வந்திருக்காரு. இவரும் எம்எல்ஏ தானே, மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்கல்ல. நான் கேட்பேங்க, அவங்க தானே தடை பண்ணுறாங்க. கவர்னர் இப்படி பண்ணிட்டாருங்க, கவர்னர் சார் எங்கள் தலைவர் பிஸியாக இருக்காரு சார், நானும் பேச வந்திருக்கேன்னு ஏதோ பேசுதல் இல்லை, எதுவும் பேசலை. என்ன இது ஒரு எம்எல்ஏ பேசுறதா? ஓட்டு போட்ட மக்கள்லாம் என்ன பார்க்குறீங்களா இல்லையா? அதுக்கு தான் தொகுதியில் யார் நிற்கிறா, அவர் பேசுவாரா, நமக்காக குரல் கொடுப்பாரா, போராடுவாரா, அப்படி தெரிஞ்சு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் பைத்தியக்காரனுங்க. யார் சிஎம் ஆகணும்? விஜய் அண்ணா சிஎம் ஆகணும். இப்போ வந்து ஒரு 2 தொகுதியில் ஜெயிக்க வச்சு அவர் சிஎம் ஆக போகிறதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஆனால் சிஎம் ஆனாரா? ஆகலை. ஏன் ஆகலை? இதுக்கு பின்னாடி யாருக்கான்னு கேள்வி கேட்டால் எம்எல்ஏ சரியாக பதில் சொல்ல, அடுத்து ஒரு சூப்பர் பதில் சொல்லுவார். இப்படியே பதில் சொல்லினே இருக்கும்போது ஒரு அட்டகாசமான ஒரு பதில். அமைதியாக இருக்கிறீங்களேன்றது தான் எங்களுடைய கொஸ்டின். இல்லை அது எங்கள் கட்சியோட மீன், இல்லை அது எங்கள் கட்சியோட மீன். பார்த்தீங்களா என்னங்க அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டால் எங்கள் கட்சியோட மென்டல் எழுதுறாங்க. அப்படி தான் கட்சியோட அமைதியாக இருக்கிறதுக்காக ஓட்டு போட்டிங்களா? பார்த்தீங்களா மக்களே, அமைதி கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அது உங்கள் கட்சியோட அப்படின்னு எம்எல்ஏ சார் சமாளிச்சிட்டாரு. என்னங்க அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டால் அதாங்க என் கட்சியோட இது, நாங்கள் அப்படி தாங்க
அமைதியாக இருப்பீங்களா? இன்னும் தியானம் பண்ணீங்களா? போய் எல்லாம் அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்க, கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். இப்போ விஜய்னா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலாக போய் பூஜை பண்ணார், யாகம் பண்ணார், அப்படி சாமிக்கிட்ட அருள் வாங்கிட்டு வந்தார். அப்போ இவங்களும் அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்க, அமைதியாக இருக்கிறது எங்கள் கட்சியோட. என்னங்க ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, அமைதியாக இருக்கிறது தானே. போராட்டம்லாம் கிடையாது. இனிமேல் போராட்டம், எதிர்த்து பேசுறது, கேள்வி கேட்கறது, மக்களுக்காக நிற்கிறதுலாம் இல்லை, அமைதியாக இருக்குது. அதாவது குறிப்பிட்ட நேரம் நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிடுவோம். விஜய் என்ன சிஎம் ஆவாரா மாட்டாரா? 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் பப்புவோட கட்சி கூட டக்குன்னு போயிடுச்சு. பப்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் மரியாதையாக ராகுல் காந்தி ஜி அப்படின்னு கூப்பிட்டோம். இப்போ வந்து எல்லாரும் மாரி செல்லக்குட்டி மாரி பப்புக்குட்டி அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்றாங்க. நான் கூப்பிட விரும்பலை. அவர் நல்ல மனுஷன். டக்குன்னு ஜம்ப் பண்ணார் பாருங்க. எப்பேற்பட்ட மனுஷன் எலெக்ஷன் முன்னாடி ஜம்ப் பண்ணிடலாம், மானத்தோட ரோஷத்தோட போய் நின்று 50 சீட்டு கூட ஜெயிச்சிருக்கலாம். அப்போல்லாம் இல்லை. திமுக காரங்கிட்ட, விசிகே காரங்கிட்ட, கம்யூனிஸ்ட் காரெலாம் கூட்டு சேர்ந்து ஓட்டை வாங்கி 5 ஜெயிச்ச உடனே ஆஹா இதாண்டா சான்ஸு, எகிரி குதி, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாரு பப்பு. ஏன்னா அடுத்து ஒரு எம்பி எலெக்ஷனுக்கு அவங்க கூட இருக்க போகிறாங்க. ஏன்னா ஆஹா என்னையா இது 108 ஜெயிச்சிட்டாரு, அப்போ கிடச்சிருச்சு, அப்போ ஒட்டிக்க வேண்டித்தான்னு ஒட்டுண்ணி மாதிரி இல்லாமல் ஒரு சட்டுன்னு அப்படி யோசிக்கிறவர் சட்டுன்னு யோசிச்சு எகிரி குச்சிட்டாரு பப்பு. எகிரி குதிக்கிறவரில் எகிரி குச்சி அங்கே போயிட்டாரு. அவங்க போனதும் 108 113 மாறிடுச்சு. இன்னும் 5-6 சீட்டு தேவைப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லார்ட்டையும் கேட்டு பார்க்குறாங்க. நாங்கள் பப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். என்ன பண்ணுறது? அவங்க வந்து யோசிச்சுனுக்குறாங்க. இவங்ககிட்ட போனால் அவங்க அது கேட்குறாங்க, அவங்ககிட்ட போனால் இது கேட்குறாங்க. இப்படி யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆக மொத்தத்தில் யாரும் கூட்டணிக்கு வரல, பெரும்பான்மை காட்ட முடியல. அப்படி இருந்தாலுமே கவர்னர் கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி நீங்கள் ஃப்ளோரில் நிரூபிங்க, பெரும்பான்மை நிரூபிங்கன்னு சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டுருக்கணும். ஆனால் அவர் கூப்பிடல. அவரை எதிர்த்து விஜய் என்ன பேசலை. ஏன் பேசலை? இவங்க கேட்டால் வந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் வரல, விசிகே வரல, யாராவது சொன்னால் தான் நாங்கள் செய்ய முடியும்னுவாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க விஜய் பின்னாடி பிஜேபி இருக்குது, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அது இல்லைன்னு அவர் தான் ப்ரூவ் பண்ணுன்றாங்க. அப்போ விஜய் நான் ப்ரூவ் பண்ணால் போய் சேர்ந்துட போகிறாங்க. ப்ரூவ் எப்படி பண்ணுறது? பேசணுங்க, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது, கவர்னரை வச்சு சதி பண்ணுறாங்க, எங்களை வந்து இது பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு எதிர்த்து பேசினா ஓகே, பிஜேபி எதிர்த்து பேசுகிறாரு, அப்போ வந்து பின்னாடி பிஜேபி இல்லை, நம்ம போய் சேர்ந்துக்கலாம், அவங்க சேர போகிறாங்க. இவர் எதிர்த்து பேசலை, ஒன்றுமே பேசலை, ஜெயிச்சதோடு சரி, கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல. என்னத்தான் இது? அப்போ அவரும் அதுவும் செய்ய மாட்டார். அப்புறம் விஜய் நான் அமைதியாக இருக்கிறாருன்னா, இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. விஜய் நான் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, கவர்னர் ஆட்சி வரணும்னு விஜய் என்ன எதிர்பார்க்குறாரு. ஏன் விஜய் நான் அதை எதிர்பார்க்கணும்? 108 சீட்டு ஜெயிச்சுட்டு யாராவது கவர்னர் ஆட்சி வரணும்னு எதிர்பார்ப்பாங்களா? யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் விஜய் என்ன எதிர்பார்ப்பாரு? கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா 6 மாதத்துல ரீஎலெக்ஷன் வரும். இப்போ யாரும் கூட்டணி வைக்கல, ரீஎலெக்ஷன் வச்சா நம்ம 200 சீட்டு ஜெயிச்சு ஈஸியாக பெரும்பான்மை காமிச்சு சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியா. அது இல்லாமல் இப்போதைக்கு அவர் வந்து சிஎம் ஆகிட்டாருன்னா பிஜேபி சொல்கிற மும்மொழி கொள்கை திட்டம், அப்புறம் டீலிமிட்டேஷன், அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. விஜய் என்ன சைன் பண்ணலாமா வேணாமா, எதிர்த்து பேசலாமா வேணாமா, ஐயோ இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, அதனால் என்ன பண்ண கொஞ்சம் அமைதியாக இருப்போம். ஒரு 6 மாதம் கவர்னர் ஆட்சி நடந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் எலெக்ஷனு, அதில் நம்ம ஜெயிச்சிக்கலாம். அந்த 6 மாதத்துக்குள்ளே கவர்னர் ஆட்சியில் எல்லா திட்டமும் நிறைவேறிடும். விஜய் நான் வந்து கேட்டால் இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் இல்லை, கவர்னர் ஆட்சியில் நடந்துச்சு, அப்போயே எல்லா திட்டத்தையும் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இது எதுவும் தெரியாது, நாங்கள் இன்னசென்ட்டு, ஐயோ நாங்கள் பாவம், இதுக்கெல்லாம் காரணம் யாருமே எங்கள் கூட கூட்டணி வரல, அதனால தான் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியல, அதனால தான் கவர்னர் ஆட்சி இருந்துச்சு, அதனால தான் எல்லா திட்டமும் நிறைவேச்சு, இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே தான், கூட்டணி வராதவங்க தான், நாங்கள் எவ்வளோ வலியை தான் தாங்குறது, எவ்வளோ கஷ்டத்தை தான் தாங்குறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 6 மாதம் கவர்னர் ஆட்சிக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷனில் சென்டிமெண்ட்டை போட்டு எவ்வளோ வலி தான் தாங்குறது, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், நான் ரொம்ப இதுவாக இருக்கிறேன்னு சொல்லி 200 சீட்டு கண்டிப்பாக ஜெயிப்பார், டவுட்டே கிடையாது. ஏன்னா இந்த எலெக்ஷனில் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். மக்களுக்கு விஜய் அவசியம் ஆக்கணும், அந்த ஒரே எண்ணத்தில் எல்லா தொகுதியும் ஓட்டு போட்டாங்க. இப்போ அடுத்தவர் நின்னார்னா 200 சீட்டு ஜெயிப்பார். அந்த தெளிவில் தான் அவர் இருக்கிறார். மற்றபடி எல்லாம் பேசியிருக்கணும், இல்லை இந்நேரம் பேசியிருக்கணும். 108 சீட்டு விசி கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, உன் பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு நிரூபிச்சு வாங்க. இல்லைண்ணே அதெல்லாம் இல்லை, பாருங்க நான் ப்ரூவ் பண்ணுறேன், மோடி ஐயா, அமித்ஷா ஐயா இப்படி இருக்குதே, பிஜேபி இந்த மாதிரி கவர்னர் வச்சு இப்படி தொல்லை கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. ஏன்னா மற்ற கட்சி போராட்டம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க, பப்பு கட்சியே போராட்டத்தில் இறங்கும் போதான். அப்போ நீங்கள் போராட்டம் பண்ண 108 சீட்டு ஜெயிச்சுக்கிறீங்க, 108 எம்எல்ஏ வச்சுருக்கிறீங்க, இதெல்லாம் பண்ணலாம் இல்லை? இதெல்லாம் கேட்டால் இல்லை அதெல்லாம் இல்லை, நாங்கள் பாவம் இன்னசென்ட், நாங்கள் குழந்த மாதிரி அப்படின்னு. என்ன இது?
அது இல்லாமல் பல கேஸ் இருக்குது இப்போ விஜய் மேலே. அந்த புலி படத்தில் அந்த 15 கோடி மேட்ரு, அப்புறம் கரூர் மேட்ரு, அது சிபிஐ விசாரணை, அப்புறம் அவங்க கட்சிக்காரங்களே இந்த போக்சோ வழக்கில் ஒருத்தன் மாட்டியிருக்கான், ஆள் ஆர்கே நகர் வட்டச் செயலாளர் பாபு தினேஷ். அது இல்லாமல் பல கேஸ் இருக்குது. இதோ இப்போ ஒரு எம்எல்ஏ கூட பாட்டில் வச்சு ஆடுறாரு, ஒரு எம்எல்ஏ கத்தியை வச்சு கேக் வெட்டுறாரு, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் ஃபோன் திருடி, அப்புறம் ஜவுளி கடை, அது பாத்திர கடை, அதை உடச்சிருக்கிறாங்க. இப்படி கட்சிக்காரன் ஃபுல்லாக எக்கச்சக்க வேலையை பண்ணுகிறாங்க, எக்கச்சக்க கேஸ் நடந்துருக்குது. இப்போ இதெல்லாம் அதை தப்பிக்கணும்னா அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதம் அப்படியே விட்டுருவோம், நம்ம வந்து அப்படியே ஒதுங்கியிருப்போம், காரணத்தை அவங்க மேலே போட்டுரும். யாருமே வரலைங்க என்கிட்ட, நாங்களும் கூட்டு பார்த்தோம், யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. எப்படி வருவாங்க? இப்போ சொல்லிட்டாங்க, ஒரு 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 அணி சொல்லுது தெளிவாக, இல்லை நீங்கள் பிஜேபி உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, நீங்கள் நிரூபிங்க. இல்லைன்னு சொல்கிறேன், நிரூபிங்க, போய் பாருங்கள், சொல்லுங்கள். அதெல்லாம் செய்ய மாட்டார், அப்படியே அமைதியாக இருக்கிற, வாயை முன்னே இருக்கிற. ஏங்க 108 பேரில் யாருமே கூட பேச மாட்டீங்க. மக்கள் இதுக்காக ஓட்டு போட்டாங்க. நான் கேட்குறேன், மக்களே ஓட்டு போட்டுக்கிறீங்க, நியாயம். உங்களுக்கு அவர் சிஎம் ஆனோன்னு ஓட்டு போட்டீங்க, பேசினாதாங்க ஒரு அநீதி நடக்குதுல்ல. இன்னமும் அவர் கூப்பிடல. நாங்களும் அவர் ஜெயிச்சுக்கிறாரு, மக்கள் அவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க, அவர் சிஎம் ஆகணும், அவர் சொன்ன திட்டத்தில் அவர் நிறைவேற்றுறாருன்னா பார்க்கணும். 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னுக்கிறாரு, புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு 8 கிராம் நகை போடுறேன்னுக்கிறாரு, அப்புறம் குழந்தைக்கு மோதிரம் போடுறேன்னுக்கிறாரு, தங்க மோதிரம், அப்புறம் 2500 பெண்களுக்கு, அப்புறம் வேலையில் பட்டதாரி ஒரு 4000 என்னமோ, அப்புறம் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பெண்களுக்கு, இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிடுறாரு. அவர் அதை பண்ணுறாரா இல்லையா? பண்ணார்னா வெயிட்டு. அவர் பிஜேபி எதிர்த்து மும்பை கொள்கை திட்டம், நீட்டு ரத்து, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் அந்த டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறாரா, அதெல்லாம் நின்று ஜெயிக்கிறாரா? இதெல்லாம் பார்க்க நாங்கள் ரொம்ப ஆசையாக இருக்கிறோம். ஏன்னா மக்கள் முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ அவர் தாங்க போகணும். அவர் போகாமல் வெயிட் பண்ணி கவர்னர் ஆட்சியை வர வச்சுட்டு, கவர்னர் ஆட்சி வந்தால் என்ன ஆகும்? எல்லா திட்டமும் வந்துடும். ஃபஸ்ட்டு மும்பை கொள்கை இப்போயே ஆல்ரெடி போட்டாங்க. இப்போ வர்ற கவர்மெண்ட் சைன் பண்ணதா ரிஜெக்ட் பண்ணதான்னு பார்க்கணும். அப்போ கவர்னர் ஆட்சியில் அவர் சைன் பண்ணி ஓகே பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு வந்துடும். 6 மாதம் கழிச்சு அதை ஸ்கூல்லேருந்து எடுக்க முடியாது, அப்புறம் நிரந்தரமாயிடும். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் வந்துடும், அதையும் சைன் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, இது அது லொட்டு லொசுக்கு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு காலி பண்ணுறாங்க. அப்போ கவர்னர் ஆட்சி வந்தால் யாருக்கு லாபம்னு யோசிக்கணும். அப்போ அதை வராமல் தடுக்கிறது யார்கிட்ட இருக்குது? விஜயண்ணாட்ட இருக்குது. விஜயண்ணா போய் சரியாக பேசி பெரும்பான்மை காட்டி சிஎம் ஆகணும். கண்டிப்பாக விஜயண்ணா சிஎம் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா மக்கள் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவர் முடிவு எடுத்த மாதிரி தெரியல. இப்போ கூட ஒரு வீடியோ போடலாம், கவர்னர் சார் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை வீட்டிலே தான் இருப்பேன். என்னன்னா வீட்டில் தான் இருக்கிறாரு, அவர் ஜெயிச்சிருக்காரு, ரொம்ப பிஸியாக இருப்பார், பெரிய இப்போ 2 எம்எல்ஏ வேறு. அவரோட பிஸ்னஸ் எனக்கு புரியுது. ஆனால் இருந்தாலும் பேசலாம்ல, மக்களுக்காக தானே ஜெயிச்சிங்க, வெளியே வராமல. நீங்கள் சிஎம் ஆகணும், நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பேசலாம்ல. ஃபேமிலி தான் போய் பார்க்கல, அவங்களும் உங்களை வந்து பார்க்கல. ஆனால் த்ரிஷா மேடம் வந்தாங்களே உங்களை பார்க்குறதுக்கு, அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்களே நீங்கள் சிஎம் ஆகணும்னு. அப்போ இந்தமாரி பல பேர் என்ன மாதிரி த்ரிஷா மேடம் மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களே. 2 தொகுதியில் ஜெயிச்சிக்கிறீங்களே, அப்போ நீங்கள் வந்து பேசுங்க, பேசி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி பெரும்பான்மை காட்டி சிஎம் ஆகி இந்த பிஜேபி எதிர்த்து சண்டை போடுங்க, நாங்களும் கூட நிற்கிறோம். இப்படி மும்பை கொள்கையெல்லாம் அப்படி வராத அளவுக்கு அப்படி அரணா நில்லுங்க, அதான் ஆசைப்படுறோம். நீங்கள் மும்பை கொள்கை கவர்னர் எதிர்த்து கூட பேச மாட்டீங்க. இதில் உங்களால் நல்ல நேரம்ன்றாப்புல, நாங்கள் அமைதியான கட்சின்றாப்புல, என்ன நடக்குது? மக்களே தெளிவாயிடுங்க. ஓட்டு போட்டீங்க விஜயண்ணாக்கு, விஜயண்ணா சிஎம் ஆகணும்னு நினச்சிங்க, விஜயண்ணா சிஎம் ஆகணும் தான் நானும் நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் விஜயண்ணா பேச மாட்டார், கவர்னர் ஆட்சி வரட்டும்னு வெயிட் பண்ணுகிறாரு. இப்போ என்னன்னா பெரும்பான்மை காட்ட முடியலங்க, கவர்னர் ஆட்சி தான் வரும், அதான் ரூல்ஸு. பெரும்பான்மை காட்டணும்னா கூட்டணி வேணும், யாரும் வரமாட்டாங்க, நீ விட்டுருவாரு. விட்டு ஒரு 6 மாதத்தில் எல்லா திட்டமும் நிறைவேறிடும். நிஜமாக சொல்கிறேன், பிஜேபியோட எல்லா திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வந்துடும். அதை வர விட்டுது விஜயண்ணா. இந்த 6 மாதத்துல அந்த கேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷனு. நீங்கள் என்ன பண்ணீங்க, ஐயோ பாவம் விஜயண்ணா எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க, பரிதாபமாக இருக்குது, எவ்வளோ மனுஷன், நாங்கள் 108 சீட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறோம், இப்படி அநியாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி என்ன பண்ணீங்க, 200 சீட்டு ஜெயிக்க வச்சுருங்க. அதான் உண்மை, அவர் ஜெயிப்பார், அதை நான் நம்புகிறேன். அப்புறம் ஆட்சிக்கு வந்துடுவார், அப்புறம் எதுவுமே இருக்காது, அவர் எதிர்த்து பேச எதுவுமே இருக்காது, எல்லாமே வந்துட்டுருக்கோம். அப்போ நான் பண்ணலைங்க, எனக்கு தெரியாதுங்க, இனிமே பாருங்க என் ஆட்டத்தை, இனிமே பாருங்க என் தோட்டத்தைன்னு அப்படின்னு இந்த மாதிரி டைலாக்லாம் பேசி என்ன பயன் சொல்லுங்கள்? ஒன்றும் யூஸ் இல்லை. ஓட்டு போட்ட மக்கள் நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். உங்கள் எம்எல்ஏலாம் பாட்டில் வச்சு டான்ஸ் ஆடுறாங்க, கத்தியை வச்சு கேக் கட்டுறாங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கட்சிக்காரன்னு 10 வயசு குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்கிறான், இப்படி கண்ட கொடுமைலாம் நடந்துனுக்குது. அப்போ நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். விஜய் நான் சிஎம் ஆக்குறேன்னு ஓட்டு போட்டுக்கிறீங்க, யாருக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க? பாட்டில் வச்சு டான்ஸ் ஆடுறவருக்கு ஓட்டு போட்டுக்கிறீங்க. அப்போ கேள்வி கேளுங்க, விஜய் நான் சிஎம் ஆக்குங்க, கேள்வி கேட்டு விஜய் நான் பேச சொல்லுங்கள், போராட்டம் பண்ண சொல்லுங்கள், போய் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்கள். பிஜேபி என் பின்னாடி இல்லை, நாங்களே பப்பு கட்சி கூட இருக்கிறோம், நாங்கள் எப்படி பிஜேபி கூட இருப்போம்னு நீங்கள் சொல்லுங்கள். பப்பு விட்டு பேச சொல்லுங்கள், பேச சொல்லி சரி பண்ணுங்கள், ஏதாவது பண்ணுங்கள், இறங்கி காலத்தில் களமாடுங்க, சிஎம் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் சிஎம் ஆகணும். அடுத்த 5 வருஷம் உங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும்.
நான் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொன்ன திட்டத்தில் நிறைவேற்றி தமிழ்நாடு வாழ்ந்துச்சுன்னா சூப்பர், விஜய் நான் சொன்னதை செஞ்சுட்டாருன்னு வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா கேள்வி தான் கேட்போம். இப்போ கேட்குற கேள்வி மாதிரி கேட்போம். இல்லை நாங்கள் இன்னசென்ட் கட்சி, நாங்கள் பாவம், நல்ல நேரம் பார்ப்போம், இல்லை நாங்கள் அமைதியாக தான் இருப்போம், எங்களை வந்து தடை பண்ணிட்டாங்க, எங்களை சதி பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் 108 சீட்டு வச்சுக்கிற பெரும்பான்மை கட்சி. நாளைக்கு நீங்கள் தான் சிஎம் ஆக போகிறீங்க. யாரும் சதியெல்லாம் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க. கவர்னர் ஆட்சி வரக்கூடாது. கொஞ்சம் தெளிவாகிடுங்க. ஆக மாட்டீங்கல்ல?